வேலி நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். In the New Testament, we read about horse in 16 places. புதிய ஏற்பாட்டில் 16 இடங்களில் குதிரையை பற்றி படிக்கிறோம். Out of those 16 places in the book of Revelation alone, there are 15 places. 16 இடங்களில் புதிய ஏற்பாட்டில் குதிரையை பற்றி படிக்கிறோம். அதில் 15 இடங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டுமே வருது. ஒரே ஒரு இடம் தான் வெளியே இருக்கு. அந்த 15 இடங்களில் 19ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் in chapter 19 5 times வருது. ரெவலேஷனில் 15 தடவை வருது. அதில் 19ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 5 தடவை குதிரையை பற்றி வருது. அதுவும் யுத்த குதிரையை பற்றி வருது. About the war horse. If you get a copy of the Bible, kindly turn with us to Revelation chapter 19 and we shall go to verse 11. John says, "And I saw heaven opened." ஜான் பார்க்குறாரு, பரலோகம் திறந்திருக்க கண்டேன். I saw heaven open and behold a white horse. அந்த யுத்த குதிரை வெள்ளை நிறமாக இருந்தது. And he that sat upon him was called faithful and true, and in righteousness he doth judge and make war. ஏன் இந்த war horse சொல்றேன்னா, அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்படுவார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் யுத்தம் பண்ணுகிறார். அப்போ யுத்தம் பண்ணுறவர் என்ன ஹார்ஸில் வர்றாரு? ஒயிட் ஹார்ஸில் வர்றாரு. அதனால தான் அந்த ஹார்ஸை வார் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதே அதிகாரம் 14, அதே அதிகாரம் 14ஆம் வசனம். And the armies which were in heaven followed him upon the white horse. இந்த வெள்ளை குதிரையில் உட்கார்ந்துருந்தார் இல்லையா, அவரை பரலோகத்தில் உள்ள சேனைகள் தொடருது. அந்த சேனைகளும் எப்படி இருக்குதான்? upon white horses. அந்த கிங்கும் ஒயிட் ஹார்ஸில் வர்றாரு. his name was faithful and true. அவருடைய பெயர் சத்தியமும் உண்மையும் உள்ளவர். அவரை தொடர்ந்து வருகிற பரலோகத்தில் உள்ள சேனைகளும் அவங்களும் வெள்ளை குதிரையில் வர்றாங்க. clothed in fine linen, white and clean. அவங்க ட்ரெஸ்ஸும் வெண்மையாக இருக்குது. நல்லா ஃபைன் லினன், சுத்தமான மெல்லிய வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே யுத்த குதிரையில் தான் வர்றாங்க. verse 19, 19வது வசனத்துக்கு போவோம். And I saw the beast, அந்த மிருகம், and the kings of the earth, பூமியில் உள்ள ராஜாக்கள், and their armies, அவங்களுடைய சேனைகள், they all gathered together to make war against him that sat on the white horse. இந்த வெள்ளை குதிரையில் வர்றார் இல்லையா, அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு வர்றாங்க. அப்போ இந்த குதிரை எதை காட்டுது? யுத்த குதிரையை தானே காட்டுது. அண்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஆர்மி, அவருடைய அந்த பரிசுத்த சேனைக்கு விரோதமாகவும் அவங்க யுத்தம் பண்ண புறப்பட்டு வர்றாங்க. திரும்ப அந்த குதிரையை பற்றி verse 21 படிக்கும். And the ram and the remnant were slain with the sword of him that sat upon the white horse. அந்த வெள்ளை குதிரையில் உட்கார்ந்துருந்தாலே அவருடைய பட்டயத்தினால மிருகமும் அவனுடைய கூட்டத்தார் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. which should proceed out of his mouth. அந்த sword என்னது? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயம். and all the fowls were filled with their flesh. அந்த மிருகம் அவனுடைய ஆர்மி எல்லாம் பட்டு விழுறாங்க. பிரியமானவர்களே, ஆகாயத்து பறவைகள், பிணந்திங்கிற பறவைகள், அந்த பறவைகளுக்கெல்லாம் அந்த மிருகத்தோடு இருந்த அந்த சேனை, that army that became a great feast for them. இப்போ இந்த ஒரு யுத்த குதிரைன்னு பார்க்குறோம். இந்த குதிரையில் தான் அவர் ஏறி வர்றார். இந்த குதிரையினுடைய தன்மை என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் வார் ஹார்ஸ்?
குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படுறீங்க. எல்லாம் இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த வேர்டை சொல்லுவோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஸோ யுத்த குதிரைனா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. The Lord drew my attention to a Bible passage which I never thought about. நான் இது வரைக்கும் யோசித்திராத ஒரு வேத பகுதிக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்தினா, தயவுசெய்து எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. யோபு 39ஆம் அதிகாரம், Job chapter 39. From verse 19 to 25 we are going to read. 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையிலே குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கு. அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கு. அது தரையில தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பயத்துக்கு பின்வாங்காமலும் பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். வெரி குட். அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். வெரி குட். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். வெரி குட். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். So here we read about the nature of a war horse. I was able to see 12 points in this. ஒரு வார் ஹார்ஸை பற்றி 12 குறிப்புகளை இங்கே பார்க்க முடிந்தது. இதனுடைய பின்னணி பிரியமானவர்களே, ஜோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் எலிஃபாஸ், பில்தாத், அப்புறம் சோப்பார், இப்படி 3 ஃப்ரெண்ட்ஸ். யோபு ரொம்ப நல்ல ரிச் மேன், வெரி பவர்ஃபுல் மேன். அப்புறம் வாழ்க்கையில் சோகங்கள் வந்துச்சு, அவன் மிருகங்கள்லாம் திருட்டு போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, அவனுக்கு சரீரத்தில் வியாதி வந்துச்சு. ஹி பிகேம் வெரி மச் broken. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்க்க வர்றாங்க. they had a very big shock when they saw Job. அவனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. 7 நாள் அவங்களால வாயை திறந்து பேச முடியல. that shock was such a rude shock. அவ்வளோ பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அவங்க 7 நாள் அவன்கிட்ட பேசவே இல்லை. 7 நாள் கழித்து வாயை திறந்தாங்க. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், the best thing what Job's friend did, யோபுடைய நண்பர்கள் செய்த ஒரு நல்ல காரியம், அந்த 7 நாள் பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தது. பேச ஆரம்பித்த பிறகு, உனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, உனக்கு இப்படி வந்ததுக்கு தான் காரணம், நீ தேவனுக்கு விரோதமாக இப்படி பண்ணியிருப்ப, நீ அப்படி பண்ணியிருப்ப. and they are saying so many things what Job would have done, why he was suffering like this. and Job was answering, நான் அப்படிலாம் பண்ணலை, I didn't do like this, I didn't do like that, I was faithful to God. Job was answering. They said, no, God is good and God has punished you because of this, because of that. And when they could not come to a conclusion, there was a man by name Elihu. He is from the tribe of Ram. So the Elihu was trying to justify. So all the 37 chapters, we read only these arguments. காரியத்துக்கு வரவாத தர்க்கங்கள். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்ல, யோபு ஒன்று சொல்ல, அப்புறம் எலிகு இடையில் வந்து அவன் டயலாக பேச, இதெல்லாம் கேட்டுட்டு chapter 38 verse 1, God answered Job. chapter 38 42 a part வரைக்கும் God was answering Job. He was asking number of questions. யாரு இதை, யார் படைச்சா, யாரு யார் இதெல்லாம் உண்டாக்குனா, யார் அவர், இது யார் செஞ்சது, இந்த பூமியை அந்த இடத்துல தொங்க விட்டது யாரு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாரு. அந்த பகுதியில் யாருங்கிற கேள்வி மாத்திரமே 19 கேள்வி தடவை இருக்கு. நிறைய கேள்வி, யார் அவர். யோபு வாயை பற்றிட்டான், இதே எனக்கு தெரியலை, அவர் என் பிரச்சனைக்கு ரீசன் என்னன்னு எப்படி தெரியும், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் உள்ளதே எனக்கு தெரியல, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோபு வாயை மூடிக்கிட்டான். யாருன்னு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்குற பகுதியில் தான் இந்த யுத்த குதிரையை பற்றி அவர் பேசுகிறார். In that passage only he talks about this war horse. We just go into the point. Number 1 verse 19. வாசிங்க தமிழில். குதிரைக்கு
நீ வீரியத்தை கொடுத்தாயோ. முதல்ல ஒன்று, have you given the horse strength அப்படின்னு இருக்கு. பலத்தை கொடுத்தாயோ, பலத்தை இல்லை, அங்கே வேற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரிஜினல். அதுக்கு பொருள் வேலர், ஃபுல் ஆஃப் வேலர். யுத்த குதிரை வீரியம் கொண்டது. அங்கே என்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, தட்ஸ் full of force, valor. The literal meaning is, வீரியம் means power to act. In Tamil we can say செயல் திறன். If you are a war horse, you must have the power to act. It's not that you have the power, but you must have the power to act. When the Holy Ghost came upon them, பரிசுத்த ஆவியானவர் அவங்களிடத்துல வந்தபோது, they received dynamo. அவங்க உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்று கொண்டார்கள். கிரேக்க மொழியில டினமோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த டினமோஸ்ல இருந்தா டைனமோ, டைனமிக், டைனமைட், வெடிகுண்டு, வெடிகுண்டு, டைனமைட். அந்த பரிசுத்தாவி அவங்களிடத்துல வரும்போது they became dynamites. பிரியமானவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைய போறாங்கன்னு எல்லாருக்கும் பின்னால போன பேதுரு who was denying Jesus, cursing Jesus, following Jesus afar off. இயேசு சிலுவையில் தொங்கும் போது அந்த இடத்தோடு ஓடி போயிட்டாங்க. அவர் உயிர் தெழுந்ததை தெரிந்த பின்பு மேலறையில் வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்து அவர்களுக்கு 40 நாள் உயிரோடு இருக்கிறாக காண்பிக்கிறார். அவரோட பேசுறாங்க, நடக்கிறாங்க. அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்குறாங்க. They were able to see Jesus was taken into heaven. They saw his ascension. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்குறாங்க. ஆனாலும் பயம். இன்னும் 10 நாள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு உயிர் தெழுந்து இப்போ 50 நாள் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர்கள் மேல வந்து இறங்கினார். The Holy Ghost came upon them. They received power, சக்தி, power to act. எழும்பி நின்று பேதுரு சொல்றான், Jesus whom you crucified was risen from the dead. God raised him from the dead and we are witnesses for that. நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சி. ஒரு முடவனை பார்க்குறாங்க. A lame person, crippled from the birth. பிறவிலிருந்தே அவன் முடவனா இருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, power to act. So the war horse will have power to act. Is the number one. அந்த ஸ்ட்ரென்த், செயல் திறன் நமக்குள்ள இருக்கணும். இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்காக ஜீவிக்க, இயேசுவுக்காக மரிக்க நமக்குள்ள ஒரு பவர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ நம்பர் ஒன், ஓட்டப்பட்ட வார் ஹார்ஸ், அது வீரியம். அந்த வீரியம் அதுக்கு எப்படி வந்துச்சு? தேவன் அந்த வீரியத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள். அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, அதன் தொண்டையில குமுறலை வைத்தாயோ, உரத்த சத்தமா. Acts chapter 2 verse 14 வாசிங்க. பேதுரு எழும்பி நின்று, பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், மெதுவா இல்ல, என்ன சத்தமா? இவங்க அன்றைக்கு வந்த கூட்டம் 12 பேர் தான். 120 சொல்லுவாங்க. It may not be 120 if you see the language from chapter 1 to 2. If you see the language, it must be about 12 people. In that upper room, there were only 12 people. But the way the 12 people shouted, thousands of people gathered. இந்த 12 பேர் தான் இருந்திருப்பாங்க. 120 பேர் இல்லை. அந்த இலக்கணத்தின்படி பார்த்தா 12 தான் வருது. 12 பேர் தான் அங்கே இருந்திருப்பாங்க. இல்லை 120 வச்சுக்கோங்க. அந்த 12 பேர் போட்ட சத்தத்தில் ஊரே கூடிடுச்சுங்க. அவ்வளோ சத்தம் போட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஜனம் அங்கே நிற்கிறாங்க.
அந்த ஆயிரக்கணக்கான ஜனம் நிற்கிற இடத்துல பேதுரு அது வரைக்கும் பயந்து ஒரு வேலைக்காரிட்ட இயேசுவை மறுதலித்த பேதுரு who really denied Jesus to a servant girl, ஒரு maid. அந்த பேதுரு எழும்பி நின்று உரத்த சத்தமா பேசுறான். அப்பதான் சொல்றான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. அந்த வார்ஹாஸுடைய தொண்டையில தமிழ்ல உரத்த சத்தம், இல்லைன்னா குமுறல் அப்படின்னு பார்க்குறோம், இங்கிலீஷ்ல தண்டர் அப்படின்னு இருக்கும், மூல மொழியிலையும் இடி முழக்கத்தை வைத்தார். அந்த வார்ஹாஸ் அப்படிலாம் கத்த, அந்த வார்ஹாஸுடைய வாயில தண்டர் இடி முழக்கம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 2வது பிரியமானவர்களே 20வது வசனத்துக்கு வாங்க, 3வது குறிப்பு பார்ப்போம். ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? Can you make him afraid as a grasshopper? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? பிரியமானவர்களே, the next point of a war horse, character of the war horse, it cannot be scared. அதை யாரும் மிரட்ட முடியாது. இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அப்படிலாம் யாரும் அதை மிரட்ட முடியாது. அதான் வார்ஹாஸுடைய நேச்சர். பிரியமானவர்களே, தேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிடும், கண்டிப்பாக நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படிடும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு தந்திருக்கிற உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். நம்மளை யாரும் மிரட்ட முடியாது, எந்த சூழ்நிலையிலும் நம்மளை மிரட்ட முடியாது. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் இருந்தபோது ஒரு லாயர் என்னோட பேசிகிட்டு இருக்கும்போது பேப்டிசம் கொடுக்கறத பற்றி பேச்சு இருந்துச்சு. நான் சொன்னேன், எல்லா வகையிலும் நம்முடைய தேச சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், we should obey. அதே வேளையில் எல்லாரையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன், நான் கொடுப்பேன். நான் ஞானஸ்தானம் கொடுத்து யாரையும் கிறிஸ்தவன் ஆக்கலை. நான் வேத வசனத்தின்படி நான் ஞானஸ்தானம் கொடுத்து யாரையும் கிறிஸ்தவன் ஆக்கலை. அவங்க கிறிஸ்தவர்கள் ஆனபடினால, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். நான் ஞானஸ்தானம் கொடுக்கறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான். இந்த ஆர்குமெண்ட்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கங்க, நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தாலே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. நான் சிரிச்சிட்டேன். ஜெயிலில் பிடிச்சி போட்டா என்ன? நம்ம ஒன்றும் தப்பு செய்யலையே. யார் தான் ஜெயிலுக்கு போல? நேரு போயிருக்காரு, இந்திரா காந்தி அம்மா போயிருக்காங்க, பிரியமானவர்களே, பெரிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. நேரு ஜெயிலில் இருந்தால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக் எழுதினார். நேரு ஜெயிலில் இருந்தால் தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் வரலாற்று இலக்கியங்களாக மாறி இருக்கு. ஜெயிலுக்கு போன என்ன? பிரியமானவர்களே, ஜான் பெனியன் ஜெயிலில் இருக்கும்போது தான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதினார். நம்ம ஒன்றும் கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போலையே. நம்ம ஒருத்தருக்கு இந்த சத்தியத்தை சொன்னோம். ஏன்னா கிறிஸ்தவ மதம் மாற்றமா? அது உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படினா மதம் மாற்றமா? உன் முன்னை போல் உன் மனைவியை நேசின்னா மதம் மாற்றமா? அதில் என்ன மதம் மாற்றம் இருக்குது? இதை தான் சொன்னேன், இதான் சொல்ல போகிறேன். இயேசு தான் சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசின்னு சொன்னால் அது மதம் மாற்றமா? அதில் எதுவுமே மதம் மாற்றம் இல்லையே. என்னுடைய இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையே, அது அவங்க விருப்பம். ஒருவேளை அதற்காக ஜெயிலுக்கு போனாலும் எல்லாரும் எத்தனையோ பேர் போயிருக்காங்க ஜெயிலுக்கு. கோடி கோடியாக கொள்ளை அடித்து ஜெயிலில் போய் ஒரு கோடியில் படுத்து கிடக்கிறாங்க. யுத்த குதிரைய யாரும் மிரட்ட முடியாது. There's a nature of a war horse. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுறது மாதிரி யுத்த குதிரை என்ன செய்ய முடியாது? மிரட்ட முடியாது. அதனால்தான் முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவங்க மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குனா பெருகிடுவாங்க, நசுக்குனா பெருகிடுவாங்க. பிரியமானவர்களே, யுத்த குதிரையினுடைய நேச்சர், nothing can scare us. That's the nature of a war horse.
அது மாத்திரமல்ல, அதே 20வது வசனம் வாசிங்க. அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமா, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமானது. அந்த செருக்கு அப்படிங்கிறது கனைப்பு, த ஸ்னாட்டிங். அந்த ஸ்னாட்டிங்கே க்ளோரியஸ். இல்லை சாமி, சரிங்க சாமி, இல்லை, ஹல்லேலூயா. அந்த ஆன்சரே அதில் ஒரு செருக்குனா ஒரு க்ளோரி, அதில் ஒரு மகத்துவம். பாலிகாப்புன்னு சொல்லி ஒரு பரிசுத்தவன், அவர் எபேசு சபையில் பிஷப்பாக இருந்தார். எபேசு சபை பவுல் ஆரம்பித்தது. யோவான் எபேசு சபையில் இருந்திருக்காரு. யோவானை தொடர்ந்து தீமோத்தே எபேசு சபையில் இருந்தார். தீமோத்தேக்கு அப்புறம் பாலிகாப்புங்கிற ஒரு பிஷப் வந்தார். அவர் 80 வயதுக்கு மேலே இருக்கும்போது அவரை உயிரோடு நெருப்பில் போட்டு எரிக்க போகிறாங்க. they are going to burn him in the stake. நெருப்பில் அவரை எரிக்க கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த ரோமன் ஆஃபீஸர் பார்த்து சொல்கிற, பாலிகா, யூ நோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ, யூ நோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ, இந்த முழு உலகமும் உனக்கு விரோதமாக இருக்குது தெரியுமா பாலிகா? பாலிகா போன பார்த்து சிரிச்சிட்டு சொன்னார், நோ நாட்ஸ், அப்படி இல்லை, ஐ ஆம் அகெயின்ஸ்ட் த ஹோல் வேர்ல்ட். அதாங்க யுத்த குதிரையினுடைய செருக்கு. இட்ஸ் நாட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் அகெயின்ஸ்ட் மீ, ஐ ஆம் அகெயின்ஸ்ட் த ஹோல் வேர்ல்ட். I am against the whole world. இந்த யுத்த குதிரையினுடைய நாசியில ஒரு செருக்கு இருக்குமா. சரி, 21ஆம் வசனத்துக்கு வாங்க. அது தரையிலே தாளடித்து, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்படும். அது ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்படும். It will run against its enemy. தரையில் தாள் அடிச்சு டங்கு 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 டங்குன்னு தரையில் தாள்னா பாதத்தை தரையில் அடிச்சு தன்னுடைய பெருமையில கழித்து, ரிஜாய்சிங் ஓவர் இட் ஸ்ட்ரென்த், ஆயுதம் அணிந்து யுத்தத்துக்கு வர்றவனுக்கு எதிராக ஓடும். அதாங்க தாவீது. when Goliath came, கோலியாத் வந்தபோது சவுலும் இஸ்ரவேலின் சமஸ்த சேனையும் கோலியாத்தை பார்த்து குடுக்குடுன்னு ஓடுறாங்க. கோலியாத்து 10 அடி உயரம் இருக்கான், கையில் ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு, தலையில் ஹெல்மெட் வச்சிருக்கிறான். when they saw Goliath, they all ran away from Goliath. They saw Goliath, they ran away. David was a little boy, ஒரு சின்ன பையன், 18 வயசு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப ரூபம் உள்ளவன், சிவந்த மேனி, கண்ணெல்லாம் அழகான கண்ணு. இந்த தாவீது கோலியாத்தை பார்க்குறான். அதே கோலியாத், அதே 10 அடி, அதே ஹெல்மெட், அதே சோடு, அதே ஸ்பியர். when David saw Goliath, my Bible says, our Bible says, he ran against Goliath. கோலியாத்துக்கு எதிராக ஓடி, அதாங்க வார்ஹாஸ். பிரச்சனையை கண்டு, கோலியாத்தை கண்டு எல்லாம் ஓடுது, தலைதெறிக்க ஓடுது. ஆனால் வார்ஹாஸுடைய நேச்சர் என்ன தெரியுமா? தன் பலத்தில் கழித்து. எங்கேருந்து இந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு எனக்கு? உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியினால தரிப்பிக்கப்பட்டோம். endued with the power from above, endued with the power from above, endued with the power of the Holy Spirit. I rejoice over that power. என் பலத்தில் கழித்து அந்த கோலியாத்துக்கு விரோதமாக நான் ஓடுறேன். இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் அந்த தேவனுக்கு முன்பாக ஏமாத்துறோம். விருத்த சேதனம் இல்லாதவன், how can he stand against that mighty God who created heaven and the earth? He was able to running against Goliath. That is the nature of a war horse. So what is the nature of the war horse? It will have a power to act. We cannot easily scare it. This war horse will have thunder in its throat. The war horse will run against the enemy, rejoicing in its power. நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம், ஒரு சில குறிப்புகளை எடுத்திருக்கேன். 22வது வசனத்துக்கு வாங்க. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும்.
Number 6, not affrighted, not broken down. அது கலங்காது. என்ன வரட்டுங்க, கடல் கொந்தளித்து பொங்கட்டும், கப்பல் ஆடி செல்லட்டும், நான் கலங்க மாட்டேன். கலங்கலப்பா, நான் கலங்கலை. நான் இந்த சம்பவத்தை பலமுறை சொல்லியிருக்கேன், 100 முறை சொல்லிடுறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, மேபி சம் அரௌண்ட் மேபி 20 years பேக், அப்போ ரூஃபஸ் இங்கே வேலை செய்துட்ருக்கிறாரு. ரூஃபஸ் வேலை செய்யும்போது இந்த சண்டே மார்னிங்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 20-30 people வருவாங்க. பசங்கள்லாம் காலையிலே பாட்டு போட்டு விட்ருவார். நாங்கள் பாஸ்டர்மா ஹெப்சி கிறிஸ்டி எல்லாமே ப்ரேயர் ஹவுஸில் தான் இப்போ ஸ்டே பண்ணுவோம் நைட்டில், சாட்டர்டே. அவங்க அந்த அனெக்ஸில் படுத்திருக்காங்க. நான் ஆஃபீஸ் ரூமில் காலைல உட்காந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனை, ரொம்ப ஒரு மாதிரி ஒரிடாக இருக்கு. இவருங்க பாட்டு போடுறாரு ரூஃபஸ். நான் அந்த பாட்டு அதுக்கு முன்னால் கேட்டதில் கலங்கல்லப்பா, நாங்கள் கலங்கல்லப்பான்னு வந்துச்சு. நான் கலங்கல்னால் என்ன யோசிச்சிட்டேன்னா, இந்த மட்டி வாட்டர் கலங்கல். நம்ம கலங்கல் இல்லை, நம்ம பியூர். அந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. அந்த பாட்டை கவனிக்கலை, நான் பிரச்சனைக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு அடி வருது, உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும். அப்போ தான் அந்த கலங்கல்ங்கிறது ட்ரபுள்ங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆஹா, we are not troubled, I am not affrighted. அது மூல மொழியில் we are not broken down, உடஞ்சி போக மாட்டோம். எத்தனையோ எதிர்மாறான சூழ்நிலை வந்துச்சு. The war horse cannot be broken down. இன்னும் அருமையாக இருக்கு பாருங்க. இதுதான் வார் ஹார்ஸுடைய நேச்சர். அது கலங்காது. கலங்காது. ரெண்டாவது, பட்டயத்துக்கு பின் வாங்காது. நெவர் ரிட்ரீட் ஃப்ரம் அ சோர்ட். ஏழாவது நேச்சர். பிரியமானவர்களே, வார் ஹார்ஸுடைய நேச்சர் சொல்ல சொல்ல அப்படியே உற்சாகமாக இருக்கு. It will never retreat. பிரியமானவர்களே, ஒரு இதில் கேட்டாங்க, சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க, புலி அதை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்டாங்க. சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க, புலியும் அதே போல் வீரியம் உள்ளது தானே, ஏன் புலியை காட்டுக்கு ராஜான்னு சொல்லக்கூடாது, சிங்கத்தை ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சிங்கத்துக்கும் புலிக்கும் உள்ள அநேக வித்தியாசங்கள், நான் அதை குறித்து பிரசங்கம் பேசியிருக்கேன். சிங்கத்துக்கும் புலிக்கும் உள்ள வித்தியாசத்தில் ஒரு பெரிய வித்தியாசம், அது ஆண்டவருடைய படைப்பு. புலி பதுங்கி பாயும், அப்படியே பின்னால் அப்படியே போயிட்டு பதுங்கி ரிட்ரீட் ஆகிட்டு படார்னு பாயும். சிங்கத்துக்கு படைப்பிலேயே சிங்கத்தால் மட்டும் பின்னால் நடக்கவே முடியாது. சிங்கத்தால் பின்வாங்கவே முடியாது. புலியை காட்டுக்கு ராஜான்னு சொல்லலை, பதுங்கி பாயுது. கொஞ்சம் கூட பின்வாங்க முடியாத சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்க. முன் வச்ச கால பின் வைக்காத. தன்மானம், சுயமரியாதை அப்படிலாம் சொல்றாங்க. This war horse cannot retreat. பின்வாங்காது. புலியை மாதிரி பின்வாங்கி பதுங்கிலாம் பாயாது. முன்னால் போனால் போல்டாக போயிடும். So the seventh nature of the war horse. So when you receive Jesus Christ, go forward. Never retreat. பின்வாங்காதீங்க, முன்னேறி போங்க. Let come what may. என்ன வேணாலும் வரட்டும், என் டிசிஷனில் நான் பின்வாங்க மாட்டேன். இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன். I have decided to follow Jesus. No turning back. அந்த சம்பவத்தை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்கள், அசாமில் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி வேல்ஸ் ரிவைவல் நடக்கும். வெஸ்லி மிஷன் மூலமாக சில மிஷினரிஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க. அசாம் பகுதியில் மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே காவூர்னு ஒரு இனம். காவூர் என்ற இனத்தினுடைய பொருள் தலையை வெட்டுறவங்க, ஹெட் ஹண்டர்ஸ். பிரியமாக அந்த இனத்தில் ஊழியம் செஞ்சு அந்த கிராமத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த செய்தி அந்த கிராம தலைவனுக்கு, ஊர் தலைவனுக்கு போகுது.
யார் இதில் முதல்ல யார் ரட்சிக்கப்பட்ட, யாரால் அந்த காரியம் இப்படி பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னா, அங்கே நோக்சங் அவனுடைய மனைவி 2 சின்ன பிள்ளைங்க அவனுக்கு. அந்த குடும்பம் தான் முதல்ல இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விட்றாங்க. ஊர் பஞ்சாயத்து வருது, இந்த அந்நிய மதம்லாம் நமக்கு வேண்டாம், ஏசு யாருன்னே நமக்கு தெரியாது, இந்த இயேசுவெல்லாம் நம்ம கும்பிட வேண்டாம்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சுட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க, இல்லை நாங்கள் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சிட்டோம், நாங்கள் பின்வாங்க மாட்டோங்கிறாங்க. நீங்கள் பின்வாங்கலைன்னா உங்கள் பிள்ளைகளை கொன்றுவோங்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அதாங்க சிங்கம். நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொன்ன உடனே அங்கேருந்து 2 பேர் 2 பிள்ளைகள் மேலே டான்னு அம்பு எய்கிறாங்க. 2 பிள்ளைகள் மேலே அம்பு பாய்ந்து துடிக்க இரத்த வெள்ளத்தில் இவங்க கண்களுக்கு முன்பாக அந்த பிள்ளைகள் செத்து விழுது. 2 பேரும் அப்பா அம்மா பார்க்குறாங்க. இப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொல்கிறான், யார் என் கூட வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, நீ வச்சாலும் உன் ஒய்ஃபை கொண்டுரும், யாருமே எனக்கு இல்லட்டாலும் சரி, no one goes with me, still I will follow Jesus. யாருமே என் ஒய்ஃபை கொண்டாலும் சரி, நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன், பின்வாங்க மாட்டேங்கிறான். அப்படி சொல்லும்போது அவன் ஒய்ஃபை கொண்டுடுறாங்க. ஒய்ஃபு செத்து விடுறான். 3 பாடி அங்கே விழுந்து கிடக்கு. மனைவி 2 பிள்ளைகள் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க. அவனை பார்த்து கேட்குறாங்க, என்ன சொல்கிற? சிலுவை எனக்கு முன்ப, உலகம் எனக்கு பின்ன, நான் இயேசுவின் பின்னா போக துணிஞ்சிட்டேன் சொன்னோடனே அவன் மேலேயே அம்பு எய்கிறாங்க. அவனும் அங்கே செத்து விழுறான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஐ வில் ஆல்சோ ஃபாலோ ஜீசஸ், நானும் இயேசுவை பின்பற்றுவேன். யாருன்னு பார்க்குறாங்க, ஊர் தலைவன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். பிரியமான இந்த கிராமமே கிறிஸ்தவ கிராமமாக இன்றைக்கு மாறியது. அதனால தான் இன்றைக்கும் அந்த பிரியமானவர்களே, அந்த பகுதியில் உள்ள அநேக இடங்களில் 90% அதிகமாக கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அன்றைக்கு நோக்சிங் சிந்தின ரத்தம். அப்போது சாது சுந்தர் சிங்க்கு இந்த செய்தி வருது. அவங்க வரும்போது அவரும் மோஸ்ட் சைமன் 2 பேரும் சேர்ந்து அவன் சொன்ன அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு பாடலாக பாடுறாங்க. அது நோக்சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நம்ம தேசத்தில் பிறந்த ஸ்டேட்மெண்ட். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். பிரியமானவர்களே, அந்த பாடல் வெஸ்லி மிஷன் மூலமாக வேல்ஸ் வேல்டு அந்த இடங்களில் மேற்கத்திய நாடுகளில் பாட ஆரம்பிக்கிறாங்க. 60 டாக்டர் பில்லி கிரஹாம் அந்த பாடல் எடுத்து தன்னுடைய எல்லா கன்வென்ஷன் கூட்டங்கள்லையும் பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாடல் உலக பிரசித்தி பெற்ற பாடலாக மாறிவிட்டது. நான் அறிந்த மட்டும் கிறிஸ்தவ பாடல்கள் பல்லவிகளில் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு பாடல் என்னுடைய பாரத தேசத்தில் பிறந்த பாடல். ஹல்லேலூயா. பிரியமான அமெரிக்காவிலேயோ ஜெர்மனிலேயோ இங்கிலாந்திலேயோ பிறந்த பாடல் அல்ல, ஏதோ ஒரு மேற்கத்திய நாட்டில் பிறந்ததல்ல, என்னுடைய பாரத பூமியில் பிறந்த பாடல். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். த வேர்ல்ட் இஸ் பிஹைண்ட் மீ, த கிராஸ் இஸ் பிஃபோர் மீ, நோ டர்னிங் பேக். என் மண்ணில் பிறந்த வீர பாடல் அது. இன்றைக்கு உலகத்தின் பல மொழிகளில் அந்த பாடல் பாடப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள்லாம் வார்ஹாஸாக இருக்கணும், டிசைட் பண்ணுங்க, நோ டர்னிங் பேக், லெட் கம் வாட் மே, நோ டர்னிங் பேக். நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்னா அந்த டிசிஷன்லேருந்து நான் டர்ன் ஆக மாட்டேன். ஐ வில் கோ ஃபார்வர்ட், பின்வாங்க மாட்டேன். ஐ வில் கோ ஃபார்வர்ட், எவர் ஆன்வர்ட். பிரியமான அது மாத்திரமில்லை, 8வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். பயப்படுதலை அலட்சியம் பண்ணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் மார்க்ஸ் அட் ஃபியர், லாப்ஸ் அட் ஃபியர். பயமா, நானா பயப்பட போறேன்? பயப்படுதலை அலட்சியம் போட பயமா? பயம் எப்படி இருக்கும்? பயம் எங்கே விற்குது? ரத்தத்திலே கிடையாதுங்க. அந்த உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு எனக்கு வரணும். பயப்படுதலை அலட்சியம் பண்ணுதான். அப்படிதானே பண்ணுவா, பண்ணிக்கோ.
வேதனை பண்ணுவ பண்ணிக்கோ. அதாங்க வார்ஹாஸ், அதான் யுத்த குதிரை. இட் வில் மார்க்ஸ் அட் ஃபியர். 23ஆம் வசனத்துக்கு வாங்க. அம்பரா தூணியும். அம்பரா தூணி அப்படின்னா என்னது? அம்பரா தூணினா அம்பு பை. அம்பு பை, அம்புலாம் வச்சிருக்காங்கல்ல அந்த பின்னால அம்பு வைக்கிற கூட அம்பு பை. அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும். அந்த ஈட்டி அப்படியே மின்னுது, பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது. மின்னுகிற ஈட்டியும் கேடகமும். கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது. அதன் மேல் கலகலக்கும் போது. அதன் மேல் என்ன செய்தான்? கலகலக்குது. இந்த குதிரைக்கு மேலே அப்படியே ஒருத்தன் அம்பெல்லாம் வச்சுட்டு நிற்கிறான், ஒருத்தன் ஈட்டியை வச்சுட்டு நிற்கிறான், ஒருத்தன் பட்டவா சோடு வாழை வச்சுட்டு நிற்கிறான். கலகலக்குது. அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் அது மேலே என்ன செய்யுது? அப்படியே மின்னுது, கிளிட்டர் பண்ணுது, கலகலக்குது. அப்படி கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு, அது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது. கத்தல பார்த்தா பூமியை விழுங்கிரும் போல இருக்குதுயா. தரையை விழுங்குகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல், எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். என்ன அறிவு இதாங்க குதிரை. யுத்தம் வந்தோன்னு அம்மா முந்தானிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறதா போர் குதிரை. இந்த குதிரைக்கு என்ன இருக்குமா? ஒரு கர்வமும் மூர்க்கமும் கொள்ளும். கர்வமும் மூர்க்கம். இந்த கர்வங்கிறதுக்கு பிரியமானவர்களே லிட்ரலாக ஒரு வைப் அப்படிங்கிற சொல் போட்டிருக்கு. அப்படி ஒரு ஆட்டு ஒரு குலுக்கு. ஹரியா ஈட்டி வருதா, கேடையம் வருதா? ஒரு கர்வம், ஒரு வைப், மூர்க்கம், ரேஜ். பிரியமானவர்களே, நம்ம பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறதுல, சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறோங்கிறதுல ஒரு பெருமை வேணும். அடிக்கடி இந்த ஐடியை பற்றி சொல்லுவேன். ஒவ்வொருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இந்துக்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவளை பார்த்தா இந்து அப்படின்னு தெரியுது. அவங்க அவங்க சில அவங்களுடைய முறைமைகள் இல்லை கையில் ஒரு கயிறு கட்டி பார்த்தா தெரியுது. நான் கிறிஸ்தவன் தெரியறதுல என்ன இருக்கு? இப்போ கிறிஸ்தவங்கன்னு காட்டுறதுக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு சிலுவையை தொங்க விடுறாங்க. நம்முடைய இயேசுவை துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி அவரை கொலை செய்த ஒரு கொலை கருவி. அது இயேசுவை கொண்ட கொலை கருவி. இப்போ ஒரு ஒய்ஃபு கத்தி எடுத்து புருஷனை சதக்கு 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 சதக்குன்னு 42 இடங்கள்ல குத்தி கொல்றா. துடிக்க புருஷனை கொன்னுட்டு அந்த கத்தியை புனிதமாக நினச்சி அந்த கத்தியை கழுத்தில் தொங்க விட்டு போனால் எப்படி இருக்கும்? புருஷனை கொண்ட கத்தியை, இது எனக்கு புனித சின்னம். நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தியை துப்பாக்கியால் சுட்டு கொண்டாங்க. திடீர்னு ஒரு சட்டம் துப்பாக்கி தான் தேச சின்னம் அப்படின்னா சொல்லுவாங்களா? இப்போ இயேசுவை சிலுவையில் அறைந்து அந்த சிலுவையை கழுத்தில் தொங்கப்பட்ட அது புனித சின்னமா? யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு என்னங்க அடையாளம்? நிறைய பேருக்கு பெந்தைகோஸ்தா இருக்கணும்னு ஆசை. பெந்தைகோஸ்தா இருக்கணும்னு ஆசை. பெந்தைகோஸ்து கோயில் பிடிக்குது, பெந்தைகோஸ்த பிரசங்கம் பிடிக்குது, பெந்தைகோஸ்த பாடல்கள் பிடிக்குது, பெந்தைகோஸ்தில் உள்ள ஜபம் பிடிக்குது, விடுதலை பிடிக்குது, பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது, பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் பிடிக்குது. ஆனால் பெந்தைகோஸ்துங்கிற அடையாளம் மட்டும் பிடிக்கல. பெந்தைகோஸ்துங்கிற அடையாளம் மட்டும் பிடிக்கல. வெக்கமாக இருக்குங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அதில் எனக்கு ஒரு கர்வம் வேணும், ஒரு வைப்பு வேணும். அதில் எனக்கு ஒரு வைப்பு வேணும். நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அதில் என்ன இருக்கு?
பிரியமானவர்களே, நான் சொன்ன உதாரணங்களை தான் திரும்ப சொல்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு காந்தின்னு ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ரொம்ப அந்த நாட்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு லேடி எவாஞ்சலிஸ்ட். அப்போல்லாம் யாருமே தியேட்டருக்கு போக மாட்டாங்க. இந்த அம்மா தியேட்டருக்கு போயிட்டாங்க காந்தி படம் பார்க்க. தியேட்டரில் போய் காந்தி படம் பார்த்துட்டு அந்த அம்மா ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. புக்கில் காந்தியை படிக்கிறோம், புக்கில் காந்தியை பற்றி படிக்கிறோம், அந்த காந்தியை பற்றி தியேட்டரில் போய் பார்த்தா என்ன தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரப்புகிறாங்க. இது ஒரு சின்ன அன்றைக்குள்ள பேச்சு பொருளாக மாறுது. அன்றைக்கு ஏசியில் பெயின் ஸ்கூலில் வச்சு பெரிய கூட்டம் நடக்க. அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், உங்களுக்கு தியேட்டரில் போய் காந்தி படம் பார்க்க உரிமை இருந்தால், அதை பார்க்க உங்களுக்கு உரிமை இருந்தால், அந்த படத்தை பார்க்காம இருக்க எனக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு தியேட்டரில் போய் பார்க்க அதிகாரம் இருக்குன்னா பார்க்காம இருக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க எதுக்கு பார்க்குறீங்க? பிரியமானவர்களே, ஒருவருக்கு நகை போட அதிகாரம் இருந்தால் எனக்கு நகை போடாமல் இருக்க அதிகாரம் இருக்கு. நீங்க யாருக்கு பயந்து போடுறீங்க? ஊருக்கு பயந்தா? உறவுகளுக்கு பயந்தா? நான் ஏன் போடாமல் இருக்கேன்? வசனத்துக்கு பயந்து. நான் வசனத்துக்கு அடிமையா இருக்கிறது, வசனம் என்ன அடிமையாக்கலை. என்னுடைய சுயாதீனத்தின்படி நான் வசனத்துக்கு அடிமைன்னு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். In my freedom, I have become a slave to the word of God. In my freedom, I have become a slave to the word of God. But you are a slave to the world out of fear. Out of fear. ஏன் என்னால் முடியாதா? என் ஒய்ஃப்க்கு ஒரு செயின் வாங்கி போட முடியாதா? அது இமிட்டேஷனில் அது வாங்கி போட முடியாது? என் பிள்ளைக்கு நகை போட முடியாதா? ஏன் அப்படி வளர்த்தேன்? காசு இல்லாதனாலையா? வசதி வாய்ப்பு இல்லாததுனாலையா? எங்கள் ஊர் வழக்கங்கிறனாலையா? எங்கள் ஊரில் கிலோ கணக்கில் தான் பேசுகிறாங்க. But why did I do? Just because I understand the word of God like that. I'm not talking about jewels. I'm talking about that garvam. It's not a pride. It's not a pride. It's the vibe. It's the vibe. A desire to obey the word of God, to be a slave to the word. That word garvam is not that perima, pride. It's a vibe. I will follow Jesus. I will follow the word of God. இப்போ நான் அதை ஜுவல்ஸ்க்காக மட்டும் சொல்லலை. நம்ம எந்தெந்த விதத்தில் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறோமோ அதை குறித்த ஒரு வைப்பு நமக்கு இருக்கணும். அவன் ஒரு போர்னோகிராஃபி மூவி பார்த்து வந்து சொல்கிறான், இந்த பார்த்தியாடா, இந்த ஷார்ட்ஸ் பார்த்தியா, இது பார்த்தியா, நான் உனக்கு லிங்க் அனுப்பின பார்த்தியா? பார்க்கல. ஏண்டா பார்க்கல? உனக்கு பார்க்குற உரிமை இருக்கு, எனக்கு பார்க்காம இருக்க உரிமை இருக்கு. அந்த அசுத்தத்தை பார்க்க உனக்கு உரிமை இருக்கு, அந்த அசுத்தத்தை பார்க்காம இருக்க எனக்கு உரிமை இருக்கு. அந்த கர்வம் வேணும், அந்த வைப் வேணும். அதான் வார் ஹவுஸ். அது கலங்காமலும் மூர்க்கம் கொள்ளும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப அந்த வசனம் வாசிங்க. கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். லிட்டரல் மீனிங், does not stand still, gallop eagerly. இது அப்படி இந்த சத்தம் கேட்டோன்னு அப்படியே பயந்து போய் நிற்காம இது என்ன செய்யுமா? ஈகளி பாயும். இதெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. When it hears the trumpet sound, the war call, this war horse cannot stand still. நாம் என்ன பண்ண, நான் என்ன பண்ண, எங்கேயாவது தப்பு நடக்கு, அநியாயம் நடக்கு என்று சொன்ன அந்த வார் ஹார்ஸ் பாய ஆரம்பிக்குது. இதனுடைய நேச்சர். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், the 10th point, it does not stand still, gallop eagerly. It has got a nature to go for fight. It has got a nature to go for fight. அதில் அதுக்கு ஒரு கர்வம், ஒரு மூர்க்கம். அஞ்சாமல் பாய்தான். 11வது 25வது வசனம் வாசிங்க. எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். எக்காலம் தொனிக்கும் போது
அது தமிழில் பார்க்குற நிகி என்று கணக்கும்னு இருக்கு. He said among the trumpets, எல்லாம் யுத்தத்துக்கு எக்காலம் துணிச்சுக்கிட்டு இருக்குது. Among the trumpet sound, this horse saith, ha 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 ha. நிகின்ல அது எபிரேய மொழியிலையும் நான் பார்த்தேன். எப்படி இருக்கான், எக்காலம் துணிக்க ஆரம்பிச்சோன்னா யுத்தம் வரப்போதுக்கு ஒரே சந்தோஷம். When the battle comes, among the trumpets, கத்த ஆரம்பிக்குது. It rejoices over the battle. That's the nature of a war horse. There is no fear in it. அதில் எந்த பயமும் இல்லை. 12வது பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமானது வாசியுங்கள். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். கிட்ட யுத்தம் வந்த பிறகு இல்லை, யுத்தம் வருமுன்னாலேயே தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். He smelleth the battle afar off. இப்போ என்ன நடக்கும், இப்போ எந்த காலத்தில் இருக்கு, என்ன நடக்க போகுது, ஏதோ கிட்ட யுத்தம் வந்த பிறகு இல்லை, தூரத்திலிருந்து மோப்பம் பிடிச்ச உடனே பாய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இந்த நேச்சர் இன்றைக்கு உலக பிரகாரமாக சில நல்ல தலைவர்கள், தொண்டர்கள், அவங்ககிட்டலாம் கூட இந்த நேச்சரை பார்க்க முடியும். அவங்களுக்கு கூட இப்படி மூர்க்கம் இருக்கும், அவங்கள்ட்ட கூட ஒரு கர்வம் இருக்கும். அவங்க கூட அஞ்சாமல் ஆபத்தை கண்டு பயப்படாமல் எதிர்த்து ஓடுவாங்க. அவங்க கூட பயத்தை அலட்சியம் பண்ண. they may also mock at fear. நம்ம எத்தனையோ தலைவர்களை பற்றி படிச்சிருக்கிறோம். தூக்கு மேடை என்னுடைய பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த வார்ஹாஸுக்கும் மற்ற வார்ஹாஸுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்ன? நம்ம வார்ஹாஸுக்கு இந்த நேச்சர்லாம் இருக்கணும். ஆனால் வெறுமனே 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 இந்த நேச்சர் மாத்திரம் இருந்தால் போதாது. நம்ம முதலாவது பார்த்த வசனம் என்ன? பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர். யுத்த குதிரை மேல வெறுமனே அந்த குதிரையை அவுத்து விட முடியாது. அந்த குதிரை மேல ஒருத்தர் ஏறி இருக்கணும். அந்த போர் வீரன் அந்த குதிரை மேல இருக்கணும். வெறுமனே குதிரை யுத்தத்துக்கு போகாது. சும்மா ஒரு மொட்டை குதிரை படம் போட்டோம் இல்லைங்க. அந்த குதிரையின் மேல ஒரு வீரன், ஒரு தலைவன், ஒரு ராஜா ஏறி இருக்கணும். இந்த யுத்த குதிரை மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறார். அந்த குதிரையின் மேல ஏறி இருந்தவர், வாசியுங்கள். ஏறி இருந்தவர் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார். சத்தியமுள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஒரு யுத்த குதிரையா இருக்கணுமானா நீங்க என் மேல ஏறி இருக்கணும் ஐயா. நீங்க என் கடிவாளத்தை பிடிக்கணும். யூ மஸ்ட் ஹோல்ட் மை ரெயின்ஸ் ஓலா. யூ மஸ்ட் கண்ட்ரோல் மீ. யூ மஸ்ட் லீட் மீ இந்த பேட்டில் ஓலா. இந்த யுத்தத்தில் நீங்க என்ன நடத்தணும். வெறும் யுத்த குதிரையா நான் இருந்தால் மாத்திரம் போதாது. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ யுத்தங்களை நான் சந்திக்கிறேன். I have to face many battles, but you should be on me, Ola. You should be sitting on me. You must hold my rein. நீங்க என் மேல உட்கார்ந்துருக்கணும். நீங்க என் கடிவாளத்தை பிடிக்கணும். நீங்க என்ன இந்த யுத்தத்துக்கு நடத்தணும். ஆண்டவரே, எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிப்போமா. நம்ம யுத்த குதிரையுடைய கேரக்டர்ஸை பார்த்தோம். ஆனால் இந்த யுத்த குதிரையின் மேல இயேசு ஏறி இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க ஏறி இருக்கணும்ப்பா. நீங்க என் மேல ஏறி இருக்கணும். ஆண்டவரே, நீங்க என் மேல ஏறி இருக்கணும் ராஜா. நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை எல்லாம் வாய் தந்து ஜெபிங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, கேளுங்க. ஆண்டவரே, அந்த வீரியம் எனக்கு வேணும். எந்த சூழ்நிலை நான் பயப்படக்கூடாது. சத்தியத்தை பின்பற்றுவதில் எனக்கு ஒரு வீரியம் இருக்கணும். ஆண்டவரே, சத்தியத்தை பின்பற்றுவதில் எனக்கு ஒரு கர்வம் இருக்கணும். லார்ட், ஐ மஸ்ட் ஹேவ் த வைப் இன் ஃபாலோயிங் த ட்ரூத். ஐ மஸ்ட் ஹேவ் த வைப் இன் ஃபாலோயிங் த ட்ரூத். ஓ லார்ட், சத்தியத்தை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு ஒரு வைப் இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. அன்பின் இயேசுவே, உடைய ஜனத்துக்காக அடிமையை நன்றியோடு கூட துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வெறும் யுத்த குதிரைகளாக அல்ல,
நீங்கள் ஏறி இருக்கிற யுத்த குதிரைகளாக, நீங்கள் ஏறி இருக்கிற யுத்த குதிரைகளாக ஆண்டவரே நாங்கள் வீரியம் கொண்டு செயல்திறன் கொண்டு முன்னேறி போக உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் பயப்பட விடாதீங்க ஐயா, கலங்க விடாதீங்க ஆண்டவரே, பின்வாங்க விடாதீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஐயா ஆண்டவர். உமக்கென்று வீறு கொண்டு எழும்ப உரத்த சத்தமாய் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க கிருபை தாரும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.